3 மணிக்கு எந்திரிச்சு அந்த செட்டுக்குள்ள இருந்து இதை அனுப்புறேன். அப்படி வாங்க பாப்போம். உள்ள போங்க. மோகனை விடு சாலினி இது ராசா நர்மலா எல்லாம் இந்த தண்ணி மூக்கியூர் ஆற்றுக்கு ஊரே வெள்ளமா இருக்கு. எங்க இருக்கீங்க அப்படியே பைக்ல எங்க வீட்டை விட்டு அப்படியே வண்டி என்னாச்சு? அடிச்சு தரிச்சா என்ன பண்ண? ராமநாதபுரம் மாவட்டத்துல கடலாடி வட்டத்துல நரிப்பையூர்ங்கிற கிராமத்துல மிகப்பெரிய தண்ணீருடைய சேதத்தால பல 100 வீடுகள் தண்ணீர் இன்னைக்கு தச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சென்னை மாதிரி இடத்துல கூட அந்த தண்ணி போச்சுன்னா அந்த உடமைகளுக்கும் அந்த இது மட்டும் தான் பாதிப்பு. ஆனா விவசாய குடிய இருக்கிற எங்க ஊர் பகுதியில ஆடு மாடுகள் கோழிகள் பல்வேறு உடமைகள் சேதமாயிருச்சு. மக்கள் தத்தளிக்கிறான். தண்ணியே இல்லாம வீடுகள்லாம் சுத்தி தண்ணி. ஆனா குடிக்க தண்ணிக்கும் உண்ண உணவுக்கும் அலைகிற வேண்டிய சூழ்நிலை எங்க ராமநாதபுரம் மக்களுக்கு நரிப்பையூர் மக்களுக்கு வந்துருச்சு. ஆனா இது வரைக்கும் அரசு அதிகாரிகள் மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே ஓடுறது. இதுல எந்த வகை சரியா இருக்கும்? புள்ள காவல்துறை உள்ள ரோட்ல நின்றுகிட்டு இருக்கா. உள்ள இறங்கி மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை இறங்கி பார்த்தாலும் தெரியும். ஆனா எது ஒண்ணுக்கும் மக எது ஒண்ணு கண்டுக்கலாமே. எதுவும் அரசு அமைச்சர் எங்க போனாரு, எம்பி எங்க போனாங்க, எந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க பக்கத்து மாவட்டத்துல தூத்துக்குடியில கனிமொழிக்கா வந்திருக்குன்னா கூட போய் தன்னுடைய போட்டோ எடுத்துக்கிட்டு அரசியல் விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் தண்ணியை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது எட்டு கூட பார்க்க முடியாம அவங்க வேலையை பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இது எந்த வகையில நியாயம்? 2017 இருந்து நம்ம தரவை அமைப்பு இதுக்காக போராடிக்கிட்டே இருக்கு. பல தடவை கலெக்டர்கிட்ட, சப் கலெக்டர்கிட்ட, தாசில்தார்கிட்ட எல்லாம் மனு கொடுத்துருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை. கிட்டத்தட்ட கண்ணாசில்க்கு உரிமையாளர் ஒரு 350 ஏக்கரை புறம்போக்கு பட்டாவாக்கி அந்த தண்ணி போகக்கூடிய வழித்தடத்தை நீர்பிடி பகுதி வழித்தடத்தை அடைச்சி வச்சிருக்காங்க. அதை திறக்கணும். அதை திறந்ததுக்கப்புறம் இங்கே மூக்கியூரில் தண்ணி ஓடக்கூடிய வழியையும் அடைச்சி வச்சிருக்காங்க. உப்பளம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அதையும் நம்ம திறக்கணும். அப்படி திறந்தால் மட்டும்தான் இந்த தண்ணி தேக்கத்தையும் நம்ம அகற்ற முடியும், நரிப்பையூரையும் பாதுகாக்க முடியும். இந்த 2 விஷயமும் நடந்தால் தான் நம்ம இதுக்கான தீர்வு கிடைக்கும். அது தயவு செய்து அதிகாரிகள் உடனடியாக நம்ம இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் பகுதி மக்களுடைய கோரிக்கை.